பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது. இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஜெபிப்போமாக. அன்பு ஆண்டவரே, திருத்தூதர்களை அடித்தளமாகவும் இயேசு கிறிஸ்துவை மூளைக்கல்லாகவும் கொண்டு திருச்சபையை நிறுவினீர். இதோ உம் திருமகனின் பெயரால் இந்த அடிக்கல்லை நாட்டுகின்றோம். இதனை நீர் ஆசீர்வதியும். திருச்சபை நாளும் வளர்ந்து இன்று எழில்மிகு மாளிகையாக வளர்ந்திருப்பது போல இந்த அடிக்கல் மேல் கட்டப்படும் கட்டிடம் உயர்ந்து உமது மக்களுக்கு பயன்படுவதாக. இக்கட்டடம் இந்த கெபி உருவாக உழைக்கவிருக்கும் அனைவர் மேலும் உமது ஆசியை நிறைவாய் பொழிவீராக. இன்னல்கள், விபத்துக்கள், ஆபத்துக்கள் இவற்றிலிருந்து இவர்களை காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி இந்த இடத்தையும் இந்த இடத்தில் பணி செய்ய போயிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துவாராக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே சரி. வாழ்த்துக்கள். நல்லா செய்யுங்க. புரிப்பாங்க. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் கொஞ்சி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை திறந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. சின்ன கிளாஸ் இது உள்ள
எல்லாரையும் கொஞ்சம் ஃபாலோ சொல்லுங்க. டொனேஷன்லாம் கொடுப்பாங்க. பழத்தினோட பார்த்துட்டு இருக்காங்க. பால்ட்டுக்கு நல்லா ஊற்றுங்க. எப்படி உடனே கொண்டு வரியா இல்லை